அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்தனர் பன்னிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே. செங்கேழ் அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த நற்பன்னிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே. திருப்புகழ் நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள். பல்வேறு காரணங்களால் திருப்புகழை பாடி அனுப்ப இயலாமைக்கு வருந்துகிறேன். இன்று முதல் தொய்வில்லாமல் திருப்புகழ் தினமும் கேட்டு ரசிப்பதற்கு அந்த திருமுருகன் அருள் புரிவான் என்ற நம்பிக்கையோடு ஒரு அழகான பாடல் அகல நீளும் என்று தொடங்குகின்ற திருப்புகழ். இது 16 வரி பாடல். அழகான பாடல். சந்தம் மிக அருமையான எளிமையான நடையில் இருக்கும். இதை பாடி வந்தால் மூச்சு பயிற்சி அழகாக அமையும். எப்படி வேண்டுமானாலும் பாடலாம். முதலில் திருப்புகழை படிக்க வேண்டும். பிறகு பாடுவதற்கு அன்பு கொண்டு அதனை ரசித்து நாம் பாட வேண்டும். அப்பொழுதுதான் கனிந்து உள்ளுருகி என்பார்கள் அல்லவா? அப்படி ஆண்டவன் குடியிருந்து நம்மை காப்பான். இது நிதர்சனமான உண்மையும் கூட. சந்தம் தனன தான தானான தனன தான தானான தனன தான தானான தனதான. இப்படி சந்தத்தை பாடுபவர்கள் உண்டு. தனன தான தானான தனன தான தானான தனன தான தானான தனதான. இப்படியும் சந்தம் போட்டு பாடுபவர்கள் உண்டு. நாம் எப்படி பாடினாலும் இந்த பாடலிலே இனிமை இருக்கும். நமக்கு உடல் சோர்வுகள் வராது. பாடலை பார்ப்போம். சந்தம் மறுபடி. தனன தான தானான தனன தான தானான தனன தான தானான தனதான. அகல நீளம் யாதாலும் ஒருவராலும் ஆராய அரிய மோனமே கோயில் எனமேவி. அகல நீளம் யாதாலும் அகல நீளம் யாதாலும் ஒருவராலும் ஆராய அரிய மோனமே கோயில் எனமேவி. அகல நீளம் யாதாலும் ஒருவராலும் ஆராய
அரிய மோனமே கோயில் எனமேவி அசையவே கிரியா பீட மிசை புகா மகாஞான அசையவே கிரியா பீட மிசை புகா மகாஞான அறிவினாதராமோத மலர் தூவி அசையவே கிரியா பீட மிசை புகா மகாஞான அறிவிலாதராமோத மலர் தூவி அகல நீளம் யாதாலும் ஒருவராலும் மாறாய அரிய மோனமே கோயில் எனமேவி அசையவே கிரியா பீடமிசை புகா மகாஞான அறிவினாதராமோத மலர் தூவி சகல வேதனாதீத சகல வாசகாதீத சகலமா கிரியாதீத சிவரூப சகல வேதனாதீத சகல வாசதாதீத சகல வேதனாதீத சகல வாசகாதீத சகலமா கிரியாதீத சிவரூப சகல சாதகாதீத சகல வாசனாதீத தனுவை நாடி மாபூஜை புரிவேனோ சகல சாதகாதீத சகல வாசனாதீத தனுவை நாடி மாபூஜை புரிவேனோ சகல வேனதாதி சகல வேதனாதீத சகல வாசகாதீத சகலமா கிரியாபான் சகலமா கிரியாதீத சிவரூப சகல வேனதாதீத சகல வாசகாதீத சகலமா கிரியாதீத சிவரூப சகல சாதகாதீத சகல வாசனாதீத தனுவை நாடி மாபூஜை புரிவேனோ விகடதார சூதான நிகழ பாத போதா போதூள விரகராக போதார சுரகால விகடதார சூதான நிகழ பாத போதூள விரகராக போதார சுரகால விபுத மாலிகாணீல முகபடாக மயூரே விபுத மாலிகாணீல முகபடாக மாயூரே
விமல வியாக சாசீல அக வினோத விபுத விபுத மாலிகாணீல முகபடாக மாயூர விமல வியாபகாசீல கவினோத ககன கூட பாடீர தபள சோபிதாளான கவன பூதராரூட சதகோடி ககன கூட பாடீர தபள சோபிதாளான கவன பூதராரூட சதகோடி கலபகாம வீர்வீசு கரமுகார வேல் வீர கருணை மேருவே தேவல் பெருமாளே கலபகாம வீர்வீசு கரமுகார வேல் வீர கருணை மேருவே தேவல் பெருமாளே ககன ககன கூட பாடீர தபள சோபிதாளான கவன பூதராரூட சதகோடி கலபகாம வீர்வீசு கரமுகார வேல் வீர கருணை மேருவே தேவல் பெருமாளே விகடதார சூதான நிகழபாத போதூள விரகராக போதார சுரகால விபுத மாளிகாணீல முகபடாக மாயூர விமல வியாபகாசீல கவினோத ககன கூட பாடீர தவள சோபிதாளான கவன பூதராரூட சதகோடி கலபகாம வீர்வீசு கரமுகார வேல் வீர கருணை மேருவே தேவல் பெருமாளே கருணை மேருவே தேவல் பெருமாளே. பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம். அகல நீளம் யாதாலும் ஒருவராலும் ஆராய அறிய மோனமே கோயில் என மேவி. அழகாக கூறியிருக்கிறார். இந்த ஆண்டவன் ஆன்மாவை படைத்து உடலை கொடுத்து அதில் உட்கார வைத்து நம்மை உலகத்திலே வாழ வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அவன் எப்படி இருக்கிறான் என்ற எண்ணத்தை மனிதனால் நினைத்து பார்க்கவே முடிவதில்லை. இவ்வளவு அகலம், இவ்வளவு நீளம் என்று அளவைகளாலும் எவராலும் ஆராய்வதற்கு அறிய முடியாத. ஆம், அப்படித்தான்
அணுவில் அணுவாய், அசைவில் அசைவாய். மௌன நிலையே திருக்கோயிலாக அடைந்து இருந்து, கோயில்களிலே சுவாமிகள் சன்னதியிலே பார்த்தால் அவைகள் எப்பொழுதும் மௌன நிலையில்தான் நமக்கு காட்சி அளிப்பார். அந்த மௌனத்தை நாம் மௌனமாக இருந்து கேட்டால்தான் புரியும். அந்த நிலையை நம்மால் அடையவும் முடியும். ஆங்கிலத்திலே கூறுவார்கள், heard melodies are sweet, those unheard are sweeter. Heard melodies are sweet, those unheard are sweeter. அப்படி என்றால் கோயிலிலே அர்ச்சகர்களும் குருக்களும் சுவாமியின் மேல் சோத்திரங்களும் துதிப்பாடல்களும் பாடுவது கேட்க இனிமையாக இருக்கும். ஆனால் ஆண்டவனின் மௌன நிலை அதைவிட இனிமை. இதைத்தான் இதிலே குறிப்பிடுகிறார் அருணகிரிநாதர். அருணகிரிநாதர் முதலிலேயே இதை குறிப்பிட்டு விட்டார். பிற்காலத்தில் வந்த பாடல்தான் heard melodies are sweet, those unheard are sweeter என்று கூறுவார்கள். அசையவே கிரியா பீட மிசை புகா, விளக்கம் தருவதற்காகவே கிரியை மார்க்கத்தை அனுஷ்டித்து அதனை பூஜிக்க தகுந்த பீடத்தின் மேல் ஏறி, அந்த ஆண்டவனை கோவிலிலே பிரதிஷ்டை செய்யும் பொழுது அதற்கு அந்த விக்கிரகங்களுக்கு உரு ஏற்றி அதிலே விளக்கம் தருவதற்காகவே கிரியை மார்க்கத்தை அனுஷ்டித்து அதை பூஜிக்க தகுந்த பீடத்தின் மீது மேல் வைத்து விடுவார்கள். அப்படித்தான் கற்களை சிலைகளாக்கி அதை கடவுளாக்கும் பொழுது இந்த அனுஷ்டானத்தை மக்கள் செய்வார்கள். மகா ஞான அறிவின் ஆதார ஆமோத மலர்தூவி, சிறந்த மெய் உணர்வு கொண்ட ஞானத்துடன் அன்பு மகிழ்ச்சி எனப்படும் மலர்களை தூவி, நாம் பக்தியுடன் சென்று கோவிலில் நின்று ஆண்டவனை பார்த்தாலே அதுவே நமக்கு போதுமான சக்தியையும் கொடுக்கும். நாம் கோவிலில் செல்வதற்கு அவனுடைய அனுக்கிரகம் இருந்தால் மட்டுமே இது சாத்தியமாகும். நாம் செல்லும் பொழுது ஆண்டவன் நம்மை பார்க்கிறான், நாம் ஆண்டவனை பார்க்க வேண்டும். சிலர் கிட்டே சென்றவுடனே மனதில் பதிய வேண்டும் என்று ஒரு முறை பார்த்து கண்ணை இறுக்க மூடிக்கொண்டு திரும்பவும் மறுபடி முடித்து பார்ப்பார்கள். அப்படி இல்லாமல் ஆண்டவனை நேராக நாம் பார்த்து வணங்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவன் நம்மை பார்ப்பான். அதுவே சாலச் சிறந்தது. ஞானத்துடன் அன்பு மகிழ்ச்சி எனப்படும் மலர்களை தூவி, சகல வேதனம் அதீத சகல வாசகம் அதீத, எவ்வகையான அறிவுகளுக்கும் மேம்பட்டதான எவ்விதமான சொற்களுக்கும் அப்பாற்பட்டதான நாம் அந்த ஆண்டவனை விவரிப்பது என்பது
சொற்களாலும் அறிவினாலும் விவரிக்க இயலாது. ஆகையால் நம்மால் முடிந்தவரை, நமக்கு சிற்றறிவுக்கு எட்டிய வரை எது எது கூறப்பட்டுள்ளதோ அதை கூறி சென்றாலே நாம் பலனடைவோம். மேம்பட்டதான எவ்வித சொற்களுக்கும் அப்பாற்பட்டதான சகல மா கிரியா அதீத சிவரூப எவ்வகையான சிறந்த கிரியைகளுக்கும் மேம்பட்டதான சிவரூபமான முருகனும் சிவனும் ஒன்றுதான். சகல சாதக அதீத சகல வாசன அதீத எவ்விதமான அளவைகளுக்கும் மேம்பட்டதான எவ்விதமான நறுமணத்துக்கும் மேம்பட்டதான இப்படித்தான் வாசனை வரும், இதுதான் அளவு என்பதும் இறைவனிடம் கிடையாது. எப்படி வேண்டுமானாலும் அவர் தன்னுடைய தோற்றத்தை வைத்துக் கொள்ளலாம். நாம் அதை ஏன் இப்படி என்று கேள்விகள் கேட்கக்கூடாது. தனுவை நாடி மா பூஜை புரிவேனோ. புருவ நடுவில், தனு என்றால் நம் புருவ மத்தி வில்லின் நடுப்பாகம் போல இருக்கும். அதைத்தான் இதிலே கூறப்படுகிறார். புருவ மத்தியில், புருவ நடுவில் உள்ள ஒரு குறியை குறித்து நின்று சிறந்த பூஜையை செய்யும் பாக்கியம் ஆன்மாக்களுக்கு கிடைக்குமா என்று கேட்கிறார் அருணகிரிநாதர். இந்த புருவ நடுவிலே அந்த பிரபஞ்சத்தை படைத்த முருகனுடைய நினைவிலே கொண்டு அதை நடுவில் நிற்கச் செய்து ஒரு குறியை குறித்து அதை நின்று சிறந்த பூஜையை செய்யும் பாக்கியம் ஆன்மாக்களுக்கு கிடைக்குமா என்றால் நிச்சயம் கிடைக்கும். இந்த அனுபூதியிலே சொல்லுவார், குறியை குறியாது குறித்தறியும் நெடியை தரிவேலை நிகழ்த்திடலும் செறிவற்று உலகோடொரு சிந்தையுமற்று அறிவற்றும் அறியாமையும் அற்றதுவே என்பார். அறிவும் போய்விடும், அறியாமையும் போய்விடும். எப்படி? அறிவு போய்விட்டால் அறியாமை வந்துவிடும் அல்லவா? அப்படி இல்லை. அறிவும் அற்று அறியாமையும் அற்றுவிடும். அறிவு இருந்தால்தான் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளலாம். அறியாமை இல்லாமல் இருந்தால் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டதாக கணக்கு. ஆனால் அறிவும் போய்விடும், அறியாமையும் போய்விடும். அப்படி என்றால் முருகா, நீயும் நானும் ஒன்றாகி விடுவோம் என்று கருத்திலே கூறப்படுவார். இரண்டையும் நாம் அவனிடம் சேரும் பொழுது தொலைத்துவிட்டுத்தான் செல்ல வேண்டும். இந்த அறிவு பிரபஞ்சத்தில் படிக்கக்கூடிய பாடங்கள் எல்லாம் அவனை அணுகும்போது விட்டுவிட்டு அது வேண்டாம் என்று, அறியாமை, உன்னை பற்றி தெரியாத நிலைமையும் எனக்கு இருக்காது. அதைத்தான் கூறப்படுகிறார் அருணகிரிநாதர் இதிலே. விகட தார சூதான நிகழபாத போதுள்ள மாறுபாடுள்ள வஞ்சகம் நிறைந்த பந்தத்தில் வீழ்வதனை அழியும்படி தூள்படுத்துபவனே. இந்த உலகத்தில் வஞ்சனைகள் நிறைந்துள்ளதும் மாறுபாடுகள் உள்ளதுமாக இருக்கிறது. ஒரு நாள் ஒருவர் இருப்பது போல் மறுநாள் இருப்பதில்லை. அவருக்கு அந்த ஒரு நாள் வயதும் ஏறிவிடும், எண்ணங்களும் மாறிவிடும். இதைத்தான் மாறுபாடு உள்ள வஞ்சகம் நிறைந்த
எப்பொழுது ஒருவரை நாம் ஏமாற்றி எப்படி வாழ முடியும் அப்படி என்று கணக்கு பண்ணி வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இருக்கிறார்கள். அதைத்தான் அப்படி நிறைந்த பந்தத்தில் வீழ்வதனை அழியும்படி தூள்படுத்துவனே, அப்படி நான் சேர்ந்து விடக்கூடாது, அதை நீக்கிவிடு என்று கேட்கிறார். விரகர் ராக போதார் அசுரர் கால காமநோயுடன் கூடிய மோகத்தை அனுபவிப்பதிலேயே பொழுதுபோக்குவர்களாகிய அசுரர்களுக்கு நமனாய் நின்று அசுரர்களை அழித்தவனே. விபுத மாலிகா நீல முகபடாம் மயூர முகபடாகம் மாயூர தேவதாரு மலரின் மாலையை அணிந்தவனே, நீல நிற போர்வை போன்ற உடலை கொண்டதான மயில் வாகனனே. மயில் நீளமாக இருக்கும். ஆண்மயிலுக்கு தோகை உண்டு. அதன் உடலிலே நீல வர்ணம் மயிலுக்கு மேல் இருக்கும். மயில் கழுத்து உடவை வேட்டி என்று கூட பிரபலமாக போற்றி கட்டிக்கொள்வார்கள். விமல வியாபகா சீல அகவினோத பரிசுத்தமானவனே, எங்கும் நிறைந்திருப்பவனே, நற்குண உள்ளத்தவனே, அற்புத மூர்த்தியே. இந்த முருகர் எல்லோருக்கும் நன்மையே செய்து வருகிறார். தன்னை வைதாரை அங்கு வாழ வைப்பான் என்று பாடுவார் அருணகிரிநாதர். மொய்தார் அணிகுடல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போன். வெய்ய வாரணம் போல் கைதான் இருபதுடையான் தலைபத்தும் கத்தரிக்க எய்தான் மருகன் உமையால் பயந்த இளஞ்சியமே என்கிறார். அருமையான மனம் கொண்டவர் முருகன். ககனகூடம் பாடீரம் தவள சோபிதா ஆளான விண்ணுலகத்திலே, ககனகூடம் விண்ணுலகத்திலே உள்ள சந்தனம் அணிந்துள்ள வெண்ணிற அழகை உடையதாய் இந்திரனின் ஏவலை புரிவதாய், இந்திரனுடைய சொல் கேட்டு நடப்பதாய், கவன பூதம் ஆரூட வேகத்துடன் செல்லக்கூடிய மலை போன்ற ஐராவதம் என்ற யானை மேல் எழுந்தருளி, சதகோடி கலப காம வீர் வஜ்ராயுதத்தை ஏந்தும் இந்திரன் மனம் கலந்து விரும்பும் வீரனே. வீசு கரம் முக ஆர வேல் வீர கதிரொலியை வீசுகின்ற திருமுகங்களை உடையவனே. 100 கோடி சூரியன்களை ஒப்பானவர் முருக தேகம். ஆகையால் கதிரொலியை வீசுகின்ற திருமுகங்களை உடையவனே, கடப்ப மாலையை அணிந்தவனே, வேல் வீரனே, ஆர வேல் வீர என்று. கருணை மேருவே தேவர் பெருமாளே, மேருமலையை ஒத்த கருணையை உடையவரே, தேவர்களின் பெருமாளே என்று அழகாக இந்த பாடலிலே குறிப்பிட்டிருக்கிறார் அருணகிரிநாதர். அகல நீளம் யாதாலும் ஒருவராலும் ஆராய அரிய மோனமே கோயில் என மேபி அசையவே கிரியா பீட முசை புகா மகாஞான அறிவிநாதரா மோத மலர் தூவி
சகல வேனதாதீத சகல வாசகாதீத சகலமா கிரியாதீத சிவரூப சகல சாதகாதீத சகல வாசனாதீத தனுவை நாடி மா பூஜை புரிவேனோ. இங்கு பூசை என்று இந்த தமிழிலே சேர்க்கக்கூடாது என்று விட்டாக ஓடும். அவர் எழுதிய பாடல்களிலே பூஜை என்றுதான் இருக்கிறது. ஆகையால் நானும் அதை பூஜை என்றே பாடிவிட்டேன். சகல சாதகாதீத சகல வாசனாதீத தனுவை நாடி மா பூசை புரிவேனோ. விகடதார சூதான நிகழ பாத போதுள விரகராக போதார சுரகால விபுத மாளிகா நீல முகபடாக மயூர விபுத மாளிகா நீல முகபடாக மாயூர விமல வியாபகாசீலக வினோத ககன கூட பாடீர தவள சோபிதாளான கவன பூதராரூட சத கோடி கலப காம வீர் வீசு கரமுகார வேல் வீர கருணை மேருவே தேவர் பெருமாளே. கருணை மேருவே தேவர் பெருமாளே. சகல சாதகாதீத சகல வாசனாதீத தனுவை நாடி மாபூஜை புரிவேனோ. கலப காம வீர் வீசு கரமுகார வேல் வீர கருணை மேருவே தேவர் பெருமாளே. கருணை மேருவே தேவர் பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மீண்டும் நாளை சந்திப்போம்.